நான் என்ன கேட்குறேன், நீங்கள் இவ்வளவு பெருமை பீத்திட்டு போனீங்கல்ல, நீங்கள் தானே இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர். அ கடந்த 2 நாளா இதில என்ன நடந்துட்டு இருக்கு? மணிப்பூர்ல என்ன நடந்துட்டு இருக்கு? நீங்க கவர்மெண்ட்ல இருந்தபோதும் ஒண்ணும் உங்கனால பண்ண முடியல. நீங்க கவர்னர் ஆட்சி கொண்டு வந்த பிறகு கவர்னர் அலுவலகத்துக்கு போறதுக்கு ஹெலிகாப்டர்ல போக வேண்டியிருக்கு. 7 கிலோமீட்டருக்கு ஹெலிகாப்டர் கொண்டு வந்து போக வேண்டியிருக்கு. நீங்க முந்தா நாள் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்திருக்கு. இப்ப திரும்ப போய் குக்கில இருக்கவங்கள நீங்க அந்த பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கீங்க. திரும்பவும் 1 வாரம் கழிச்சு பேச்சுவார்த்தை நடத்துறதா அவங்க முடிவு பண்ணதா இன்னைக்கு வந்திருக்கு. எவ்வளவு நாளா அது போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு? எவ்வளவு நாளா இங்க மக்கள் செத்துக்கிட்டே இருக்காங்க? எவ்வளவு நாள் பள்ளிக்கூடம் மூடி கிடக்கு? எவ்வளவு நாள் மருத்துவமனைகள் மூடி கிடக்கு? எவ்வளவு நாள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு? என்ன நீங்க 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 பேசுறதுக்கான உங்களுக்கு மாரல் அத்தாரிட்டி, தார்மீக தைரியம் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? ஒரு சின்ன மாநிலம், ஒரு 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 சின்னூண்டு மாநிலம். அந்த மாநிலத்தில் 2 வருஷமா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு எந்த விதமான திராணியும் மற்றவர்களாக நீங்க இருக்கீங்க. ஒண்ணு திராணியற்றவர்களா இருக்கணும். அல்லது உங்களுக்கு அரசியலுக்கு உதவும் அப்படின்னு சொன்னா, அந்த மாநிலமே அழிஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம கண்டுக்காம விடுவோம்னு நீங்க சொல்றவங்களா இருக்கணும். அதானே அதுக்கு இல்ல, அர்த்தம். அவர் அரசியல் சாணக்கியர், இந்தியாவின் இரும்பு மனிதர். எதனால இரும்பு மனிதர்ன்றாங்க? இரும்பு மனிதர் நம்ம ஊர்ல நிறையா இந்த ரவுடிகளா இருக்கிறவங்களுக்கு அப்படி போஸ்ட் அடிச்சு ஒட்டுவாங்க. இவரு அவரை பார்ப்பாரு, இவரை பார்ப்பாரு. என்ன இரும்பு மனிதர்? இல்ல, பல இடங்கள்ல பாஜகவை ஆட்சி கட்டில் அமர்த்தியவர் அமித்ஷா தான். அவர் கணக்குகள், தேர்தல் கணக்குகளே வித்தியாசமா இருக்கும். ஆமா ஆமா ஆமா. அவங்க அவங்க நிறையா முறைகேடுகளை செய்திருக்கிறார்கள். கோவால அவங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருந்த காங்கிரஸை விட்டுட்டு காங்கிரஸ் கூட்டணின்னு வந்த 3 பேரை பிடிச்சி உங்களுக்கு இருக்கக்கூடிய அவர் பேர் என்ன கவர்னரை வச்சுக்கிட்டு உங்களை ஆட்சி அமைக்க கூப்பிட்டு நீங்கள் ஆட்சி அமைச்சிங்க. அதுக்கு பேர் நான் முறைகேடுன்றேன், நீங்கள் சாணக்கியத்தனம்னு சொல்கிறீங்க. என்னது இது? மணிப்பூரில் இதே மாதிரி தான் பண்ணீங்க. அந்த உங்களுக்கு கூட்டணி கட்சிகளில் பலதை அழிச்சிட்டீங்க. இதுக்கு பேர் என்ன சாணக்கியத்தனம்? இதுக்கு அழிய மாட்டேன் அப்படின்னு திமுக அடம் பிடிக்குது. அதிமுக நான் கெட்டுத்தான் போவேன், பெட் கட்ரியான்னு அங்கே போய் அவங்களோட சேர்ந்து நிற்கிறாங்க. இதை என்ன பண்ண முடியும்? அதனால் நீங்கள் இரும்பு மனிதர்னா என்ன? 21 என்கவுண்டர், போலி என்கவுண்டர் நடந்தது குஜராத்தில். ஆமாம், இரும்பு மனிதர் தானே. உங்கள் கட்சிக்காரர் தானே ஹிரேன் பாண்டியா. அவர் உள்துறை அமைச்சராக தானே இருந்தார். அவரை கொன்னுட்டாங்கல்ல, சுட்டு கொன்னுட்டாங்கல்ல. யார் கொன்னதுன்னு உங்களுக்கு தெரியாதா? நடவடிக்கை எடுத்துட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டிங்களா ஆளை? என்ன இரும்பு மனிதர் நீங்கள்?